என்னதான் விதியா இல்லை சாபமா என்னன்னே தெரியல. எப்போவுமே நாக் அவுட்ஸில் வந்து நம்ம ரியல் மேட்ரிட் வந்து மேன் சிட்டியை மட்டும்தாங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. வணக்கம் சோசியல் மீடியா நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம யூசிஎலோட ரவுண்ட் ஆஃப் 16ஓட அஃபிஷியல் ட்ரா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எஸ், இந்த ரைட் சைடில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தா தரமான சம்பவமான டீம்ஸ்லாம் இருக்குது. எஃப்சி பிரையன் இருக்காங்க, லிவர்பூல், இந்த மாதிரி பெரிய பெரிய பிக் டீம்ஸ் இருக்குது. நமக்கு முக்கியமான சம்பவம் 2 டீம் தான் என்னோட ஃபேவரெட்டு. ஒன்று வந்து ரியல் மேட்ரிட் மேன் சிட்டி. ஏன்னா என்னோட ரியல் மேட்ரிட் மேன் சிட்டி அகெயின்ஸ்ட் மோத போகிறாங்க. இன்னொன்று மேலே டாப்பில் இருக்காங்க பார்த்தா எனக்கு சம்பவக்காரங்க 2 பேருமே. ஏன்னு கேட்டிங்கன்னா பாரிஸ் சென்ட்-ஜெர்மென் அவனுங்க வந்து லாஸ்ட் இயர் யூசிஎல் வின்னர்ஸ். செல்சி லாஸ்ட் இயர் கிளப் வேர்ல்ட் கப் வின்னர்ஸ். 2 பேருமே டஃப்பான டீமு. இதில் ஒரு முக்கியமான விஷயம், செல்சிக்கு வந்து நிறைய இது இருக்குது. ஏன்னா பாரிஸ் சென்ட்-ஜெர்மென் வந்து லாஸ்ட் டைம் செல்சிக்கு அகேன்ஸ்டாக தான் தோத்துட்டாங்க இந்த கிளப் வேர்ல்ட் கப்பில். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு தரமான ஒரு ஃபைட் இருக்கும். நம்ம மெயின் கான்செப்டுக்கு வருவோம், நம்ம ரியல் மேட்ரிட் வர்சஸ் மேன் சிட்டி. என்னதான் விதியா இல்லை சாபமா என்னன்னே தெரியல. எப்போவுமே நாக் அவுட்ஸில் வந்து நம்ம ரியல் மேட்ரிட் வந்து மேன் சிட்டியை மட்டும்தாங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஏன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாக் அவுட் ஸ்டேஜில் ரியல் மேட்ரிடும் மேன் சிட்டியும் 6 வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3 செமிஃபைனல்ஸ், ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ், ஒரு ரவுண்ட் ஆஃப் 16, இன்னொன்று வந்து நாக் அவுட் ஸ்டேஜில். ஸோ இதில் வந்து ரியல் மேட்ரிட் வந்து மேன் சிட்டியை 3 வாட்டி நாக் அவுட் பண்ணி வெளியே அமைச்சிருக்காங்க யூசிஎல்லேருந்து. அதே மாதிரி தான் மேன் சிட்டியும் ரியல் மேட்ரிட்டை 3 வாட்டி நாக் அவுட் பண்ணி வெளியே அமைச்சிருக்காங்க. 2 பக்கமே டைட்டில் இருக்குது இந்த 6 ஃபேஸ் ஆஃபில். ஸோ இது வந்து 7வது முறையாக மேன் சிட்டி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சைடில் ஒரு பெரிய ட்ராபேக்ஸ் என்னோட எம்பாப்பே கிடையாது, பெல்லிங்காமும் இன்ஜுரியில் இருக்கார். எம்பாப்பே ஆடுவாரன்றது டவுட்டு தான். ப்ளஸ் யார் இல்லை என்னன்னா நமக்கு என்ன, நமக்கு தேவை மேன் சிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேன் சிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச்னாலே முதல்ல ஞாபகம் வருது ஆஸ் எ மேட்ரிஸ்டாவா நம்ம ரோட்ரிகோ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளேயர் வந்து மேன் சிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல அசிஸ்ட்டு நல்ல கோல்ஸ் வச்சுருக்காருன்னா அது நம்ம ரோட்ரிகோ மட்டும்தான். ஓவராலாகவே நம்ம அகெயின்ஸ்ட் மேன் சிட்டிக்கு அகெயின்ஸ்டாக 5 கோல் 2 அசிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கான். அவனோட ஸ்டாட்ஸே பயங்கரமாக இருக்கும். ஈவன் தோ நம்மளோட பெப் கார்டியாலோ மேன் சிட்டி மேனேஜர் கோச் அவரே வந்து ரொட்ரிகோவை பார்த்து சம்டைம்ஸ் அழுதுருக்காங்க பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியான சம்பவக்காரன் நம்ம ரொட்ரிகோ. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி ஃபேஸ் ஆகும் ஒரு தரமான சம்பவம் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஹாலாண்ட் இருக்கான், இன்னொரு பக்கம் எம்பாப்பே ஆடுவாரான்னு தெரியல, பட் ஆனால் எம்பாப்பே இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான பெரிய பெரிய ஃபேஸ் ஆஃப்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக யூசிஎல்ல நாக் அவுட்ஸில் வெளியே போக மாட்டோன்ற நம்பிக்கையோட, ரியல் மேட்ரிட் ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கையோட நம்ம முன்னேறி இந்த மேட்சை பார்ப்போம். யூசிஎல்ல என்ன வேணால் நடக்கலாம், எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இந்த மேட்ச் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம 6-5 அக்ரிகேட்டில் ஒரு வாட்டி நம்ம வின் பண்ணியிருந்தோம் மேன்செஸ்டர் சிட்டிக்கு அகெயின்ஸ்டாக. ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து நம்ம மேன் சிட்டி ஹோம் கிரவுண்டில் 3-4ன்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணோம். பட் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க ரியல் மேட்ரிட் நாக் அவுட் ஆகிடும், அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ இதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட் வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்றது ஆயிடுச்சு. ஓவரால் குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜ் வந்து 1% தான் ரியல் மேட்ரிட். பட் ரியல் மேட்ரிட் அதுக்கு ஆப்போசிட் இல்லையா, பயங்கரமான கம்பேக் கொடுத்தாங்க நம்ம சான்டியாகோ பெர்னபேல. 6-5 அப்படின்ற அக்ரிகேட்டில் குவாலிஃபை ஆகி நம்ம அந்த இயரோட சாம்பியன்ஸ் லீக் வின்னராகவும் ஆனோம். அதுதான் நம்மளோட 14th சாம்பியன்ஸ் லீக். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ரியல் மேட்ரிட் என்ன வேணால் சம்பவம் நடக்கும், நம்ம காத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம ரியல் மேட்ரிட் குவாலிஃபை ஆவாங்க. மேன்செஸ்டர் சிட்டி 7வது வாட்டியாக, இந்த 6 வாட்டி நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம், 7வது வாட்டியாக ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ 4வது வாட்டியாக நம்ம தான் அவங்கள நாக் அவுட் பண்ணி வெளியே அனுப்ப போகிறோன்ற நம்பிக்கையோட ஆல் ஆர் மேட்ரிட் நம்ம காத்திருப்போம். நன்றி, தேங்க்யூ.